வணக்கங்க மேம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. மேம் உங்களோட இளமை பருவம், படிப்பு இத பத்தியெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க மேம். என்னோட இளமை பருவம்னா 10வது முடிச்சுட்டு பிளஸ் ஒன், பிளஸ் டூலாம் படிக்கல. நேரா பாலிடெக்னிக் முடிச்சேன். சீக்கிரம் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட்ட யூஸ் பண்ணினேன். 10த் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்ச கையோடயே வேலைக்கும் போயிட்டேன். அது அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே டிப்ளமா முடிக்கும் போதே டைப்ரைட்டிங் முடிச்சேன். ஷார்ட் அண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய இளமை கால படிப்புகள். அப்டிங்களா? மகிழ்ச்சிங்க மேம். அப்ப வந்து இது டிகிரி கோர்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா மேம். அது நான் டிப்ளமாவோட முடிக்கல. நான் டிப்ளமா மட்டும் தான் நேரடியா போன படிப்பு. நான் வேலைக்கு போயிட்டே ஸ்கூல்ல 17 வயசா டிப்ளமா முடிச்சோனே ஸ்கூல்ல வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். வேலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பிகாம் டைரக்ட் செகண்ட் டிப்ளமா முடிச்சா பிகாம் டைரக்ட் செகண்ட்ன்னு சொன்னாங்க. ஸோ பிகாம் டைரக்ட் செகண்ட் இயர் ஒரு யுனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி, எம்காம் அண்ணாமலை யுனிவர்சிட்டி, எம்ஃபில் பாரதிதாசன் யுனிவர்சிட்டி, இப்ப பிஹெச்டி வந்து பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டின்னு. இதுதான் மேம் என்னுடைய படிப்போட பயணம். மேம் அப்போ ஒரு டாக்டரேட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. நீங்க எப்படி தொழில் முனைவோர் ஆனீங்க? அது எப்படி? மேம் எனக்கு தீராத ஆசை என்னன்னா, நான் வந்து வீட்டுக்குள்ளறையே என்டர்பிரனரா இருந்ததுதான் மேம். எங்க அப்பா வந்து கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சின்ன வயசுலயே 7வது 8வது படிக்கும் போது அப்பாவோட ஃபைல் எல்லாம் எழுத ஆரம்பிச்சேன் சொல்லி கொடுத்து. அம்மா வீட்ல இருக்கும் போதே மாவு அப்பெல்லாம் ஆட்டுக்கல் அரைக்கிறது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசிக்கு 10 பைசா உளுந்தும் சேர்த்து அரைச்சா 25 பைசா கால் ரூபான்னு சொல்லுவோம். அப்படியே வீட்லயே என்டர்பிரனர் ஆகி ஒரு உண்டியல்ல அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சேன். அந்த மாதிரி அடுத்தது வந்து டிப்ளமா முடிச்ச கையோட ஸ்கூல்ல டியூஷன் டியூஷன் எடுக்கும் போதே விசிட்டிங் கார்டு அடிச்சேன். அப்ப இப்ப எல்லாம் வந்து வாட்ஸ்அப் இருக்குல்ல, அப்ப எல்லாம் எதுவுமே இல்லைல்ல. அப்போ வந்து இந்த தெருவு அட்ரஸ போட்டு அந்த டியூஷனுக்குன்னு அந்த 17 வயசுலயே விசிட்டிங் கார்டு அடிச்ச பொண்ணு நானா தான் இருப்பேன். அடேங்கப்பா! உங்களோட ஆர்வம் எவ்வளோ இருக்கு பாருங்க. உம் மேம் இந்த தொழில் முனைவோருக்கும், தொழிலதிபருக்கும் என்ன வித்தியாசம்? தொழில் முனைவோர்னா மேம் அப்ப பட்டிங் என்டர்பிரனர்னு அதாவது இப்பதான் முத கால் வைக்கிறாங்க. தொழில் வந்து இப்பதான் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்கிறது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்களோட அதே இதுல வந்து அவங்க வால்யூமை கொடுத்து அந்த பிசினஸ பெருக்கி இருக்கிறாங்கன்னாக்கா தொழில் அதிபர், தொழில் முனைவர். அப்படியே தொழில் முனைவர் வால்யூம் தான். பிசினஸ்ல உள்ள வந்திருக்கும் போது தொழில் முனைவோரா இது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து அவங்க தொழிலை விரிவுபடுத்தும் போது 5 வருஷம் 10 வருஷத்துல அவங்களுடைய கிராஃப் ஏறி இருக்கும். அப்போ அத அதிபரா மாறி இருப்பாங்க. ஓ! அதிலேயே நிலைச்சிர்றது இல்லைங்களா? ஆமா. அதுதான். ஓகேங்க மேம். மேம் பெண்கள் தொழில் முனைவோரா இருக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள், இல்லன்னா சவால்கள் இதெல்லாம் என்னது? ஐயோ மேம், உண்மையிலேயே இதுதான் ஒரு நல்ல கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் வந்து இப்போ கிச்சன்ல இருந்துட்டு 3 வேளையும் அடுப்படி வந்து நமக்கு வந்து எழுதப்படாத ஒரு வேலை. கிச்சன் ஒர்க், ஃபேமிலி ஒர்க்ன்னு அதுதான் அந்த தலையாய கடமை நமக்கு. இந்திய பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு குறிப்பா வந்து வீட்டு வேலை தான் அது. அதைய தாண்டி பொருளாதார ரீதியா வெளியில வரும்போது இந்த மார்னிங் டிஃபன் செஞ்சாகணும், மத்தியானம் சாப்பாடு செஞ்சாகணும், ராத்திரிக்கும் இரவு உணவு தயாரிக்கணும். இதுக்கு இடையில குழந்தை வளர்ப்பு எல்லாமுமே முடிச்சிட்டு இந்த பொருளாதாரத்துக்கு வரும்போது இந்த டைம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நீங்க எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னாலும் ஒரு பிரஷர் ஏறிடுது. தொழில் செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாரல் சப்போர்ட், மணி சப்போர்ட் தான் மேம். 2 தான் பெரிய ஒரு விஷயம். அது 2த்தையும் மீட் அவுட் பண்ணி வெளியில வர்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ என்னத்த செஞ்சு என்ன பண்ண போற? ஒரு அண்டர் எஸ்டிமேட்லயே ஃபேமிலிலயே ஒரு இது பண்ணுவாங்க. வெளியில சொசைட்டிலயுமே ஆஃப்டர் ஆல் ஒரு பெண்ணு தானே, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? இப்ப நான்லாம் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்தும் போது நான் அத்தனை ஆண்கள் செய்யற தொழில பெண்கள் என்னத்த செஞ்சிட போறீங்க அப்படின்னாங்க. அதுலயும் எல்லா தடைகளையும் உடைச்சு எறிஞ்சு கத்துக்கிட்டு வெளியில வந்து ரொம்ப போராட்டம். மத்தவங்க ஆணுக்கு இருக்கிற இந்த சமூகத்துல இருக்கிற சுதந்திரம் வந்து பெண்ணுக்கு கொஞ்சம் இல்ல. புரிஞ்சுதுங்க மேம். ஆனா, அ இன்னொரு விஷயம் இப்ப நீங்க பெண்களுக்கான அந்த கஷ்டங்களெல்லாம் சொல்றபோது, ஆணுக்கும் கஷ்டம் இருக்க தானே செய்யுது. ஏன் அப்டின்னா, அவன் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கான் அப்டின்னா, குடும்பத்தையும் பார்க்கணும். அதுக்கான பொருளாதாரமும் செய்யணும் இல்லையா?
அப்ப அவன் அதுக்கான தொழில் முனைவோரா இருக்கிறபோது, அவனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நெறைய பிரச்சனை இருக்கும்ல? அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. மேம் என்ன ஒண்ணுன்னா, மேம் இப்போ ஆணுக்கு ஏன் வந்து நம்ம கலாச்சாரப்படி என்னன்னா, அந்த குடும்பத்தான ஒரு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க இப்போ டீ கடையில ஒரு 4 பேர பார்க்கலாம். வெளியில வந்து சமூகத்துல வந்து பழகுறதுக்கான நெறைய வாய்ப்புகள் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இல்ல. அ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அந்த எந்த வேலையும் ஒருத்தர பார்க்கறதுக்கோ நைட்டு 10, 12 மணிக்கு கூட போய் வரலாம். யாரையும் மீட் பண்ணலாம், சந்திக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாங்கிற அந்த ஒரு சுதந்திரம் வந்து ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் பெண்ணுக்கு இல்லைங்கிறதுனால தான், நான் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன் மேம். விமன் ஆண்டர்பிரினர் டெவலப்மென்ட் அசோசியேஷன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு சங்கம்னு ஒண்ணு இதுக்காகவே ஆரம்பிச்சு, அ இந்த பெண்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற மாதிரியான ஒரு இத கட்டமைப்பை உருவாக்கினேன். ஓகேங்க மேம். மேம் இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, அ பெண்களுக்கான சவால்கள், தடைகள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? ம். ஆண்களுக்கும் சவால்கள், தடைகள்னு இருக்கும்ல. இப்ப நான் தடைகள், சவால்கள்னு நான் எதெல்லாம் மீன் பண்றேன் அப்டின்னா, இப்ப ஒரு குடும்பத்துல இருக்காருன்னு வைங்களேன், அவங்க ம். வந்து தொழில்ல ஜெயிச்சாலும், ஜெயிக்கலைனாலும் பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து குடும்பத்துல குடுத்தே ஆகணும் இல்லையா? ஆமா. அந்த மாரி இருக்கிறபோது, அவங்க தொழில் முனைவோரா இருந்தா, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது, அவங்க எப்படி சமாளிக்கலான்னு கேட்கிறேன். அதுதான் மேம். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கும் இப்போ எந்த ஒரு தொழில் தொடங்குனாலும், பணம் தான் மூலதனம் தான். அது ம். வந்து வீட்ல இருந்து கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா, இப்போ வந்து நெறைய வந்து நம்ம அரசு வந்து இதுக்காக கடன் வந்து மானியத்துக்கான உள்ள கடன்லாம் நெறைய கொண்டு வந்திருக்காங்க மேடம். அது மூலமாவும் அவங்க வந்து அந்த மூலதனத்த திரட்டுறதுக்கு மானிய கடன் வாங்குறது. முதல் இதுதான் மெயினு. தொழில் தொடங்குறதுனாலே முதல் தான். அதுக்கு மானிய கடன்ல இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அது மூலமாவும் அவங்க முன்னேறி வரலாம். அவங்களுக்கும் நெறைய அசோசியேஷன்லாம் இருக்கு. அ லைக் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ஸோ, ரோட்டரியோ, ஜேசிஐ, பிஎன்ஐ அப்படின்னு நெறைய இருக்கு. பெண்களுக்கும் அந்த இது இருந்தாலும் அந்த டைமுக்கு போக முடியல. அவங்களால அத ஃபாலோ பண்ண முடியல. ஆணுக்கு இந்த மாதிரியான ஒரு ரூட் எல்லாம் இருக்கு. ஓகேங்க மேம். இப்ப வந்து நீங்க அரசு வந்து சலுகைலாம் குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? என்ன ம். மாதிரி சலுகைலாம் குடுக்குறாங்க? இல்ல குறிப்பா தொழில் தொடங்கணும் அப்டின்னா, இல்ல கடன் வாங்குறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும்? கண்டிப்பா மேம். இது வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் தொழில் முனைவோர் எல்லாருக்கும் தேவையான ஒரு என்னன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தன மாவட்டத்திலயும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ன்னு இருக்கு. மாவட்ட தொழில் மையம்னு இருக்கு. அங்க தான் மேம் மானியத்தோட கடன் குடுக்கறதுக்கு இருக்காங்க. லைக் என்னென்னன்னா யுஐஜிபி, பிஎம்இஜிபி, நீட்ஸ், ஏஏபிசிஎஸ் அப்புறம் வந்து பிஎம்எஃப்எம்இ இந்த மாதிரி ஒரு 5, 6 ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு மானியத்துல கடன் குடுப்பாங்க. இது கடன் குடுக்கறதுனால பேங்க் தான் நம்ம யார் வரவு செலவு வச்சிருக்காங்களோ, தொழில் முனைவோர் யார் வரவு செலவு வச்சிருக்காங்களோ, அந்த வங்கி தான் இதுக்கு பணம் தரப் போறாங்க. மானியம் வந்து மாவட்ட தொழில் மையம் தரப் போறாங்க. இது மூலமா நம்ம இது அதுலயே நெறைய ஸ்டார்ட் அப்புக்கு கைடன்ஸும் குடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி தொழில், சேவை தொழில்னு நெறைய அவங்களுக்கு வந்து சலுகைகள் குடுக்குறாங்க. அ இப்ப வந்து நீங்க அரசாங்க சைடு, பேங்க் சைடுல இருந்து சொல்லிட்டீங்க. ஒரு தனிநபர் வந்து ஒரு தொழில் தொடங்கறக்கு பேசிக்கா என்னென்ன தேவை இருக்கு? ஆ முதல்ல இடம் மேம். ஒரு தனிநபரான எங்க தொழில் செய்ய போறோம்? வீட்லயே இருந்துகிட்டு பிசினஸ் பண்ண போறோமா? அதுக்கு என்ன மாதிரி தொழில்? இப்ப சின்னதா இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாவரைக்கிற தொழில்லாம் வீட்லயே செய்வாங்க. அத தாண்டி தொழில்னு இறங்கினோம்னா 4 பேருக்கு தெரியணும். அப்ப இடத்த முக்கியமான இடத்த தேர்வு பண்றது. அப்புறம் வந்து எந்த மாரல் சப்போர்ட்டுக்கு ஆள வந்து நம்ம வந்து ஒர்க்கர வந்து நியமிச்சுட்டு இவங்க சப்போர்ட்ல ஒரு இது செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் மூலதனம். இதுதான் மேம் அடிப்படை தேவைகள்ங்கிறது இடம், ஆட்கள், அதுக்கப்புறம் மூலதனம். அப்புறம் மெயினா டெக்னிக்கல் ஸ்கில்ன்னு ஒண்ணு இருக்கு. எந்தெந்த தொழில் செய்றாங்களோ, அந்த தொழில் சார்ந்த வந்து ஸ்கில்ல வந்து அவங்க வந்து திறமைய வளர்த்திருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ட்டா அந்த தொழில் செய்யறதுக்கு இறங்க முடியும். புரிஞ்சுதுங்க மேம். அப்புறம் இப்ப உள்ள சூழல்ல பெரும்பாலா படிச்சுட்டு வெளிய வேலைக்கு போற மாரி தான் நெறைய பேர் இருக்காங்க. இந்த மக்களோட பொருளாதார பேக்கிரவுண்ட் வந்து பின்னணி எப்படி இருக்குது? ஒருவேள அவங்க பொருளாதார பின்னணி வந்து வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு மட்டும் தான் பயன்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களோட பொருளாதார பின்னணிய மாத்தி அமைக்க வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா?
கண்டிப்பா மேடம். நான் என்னோடைய கருத்து என்னன்னா, அவங்க எல்லாரும் சின்ன லெவல்லயாவது ரொம்ப பெருசா யோசிச்சு கனவு வந்து பெருசா இருக்கணும். ஆனா தொடங்குறது வந்து சிறிய அளவுல ஒரு தொடங்குறது. இப்போ இப்ப பெண்களுக்கோ இல்ல எல்லாருமே இந்த டைலரிங், பியூட்டிஷியன், ஆரி ஒர்க் இதெல்லாம் வந்து வீட்லயே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த நம்ம பொருளாதாரத்துக்கும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான கட்டமைப்ப அவங்க கவனிச்சுட்டு கொஞ்ச காலத்துல வந்து தனக்கு ஒரு தைரியம் வந்து கான்பிடென்ட் வந்து அதுல தொழில்ல வந்து சக்சஸ் ஆக முடியும்னு அப்படி பயணம் பண்ணிட்டு இருந்தா அதோடைய நெளிவு சுளிவுன்னு சொல்லுவாங்கல்ல டெக்னிக்கல் அத நீங்க வளர்த்துக்கும் போது அந்த தொழில வந்து எல்லாருமே பொருளாதார ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சிறிய அளவுல ஆரம்பிச்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் மேடம். பயத்தினாலதான் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஐயோ நம்ம பிசினஸ் பண்ணா லாஸ் ஆயிடுமோ, அந்த லாஸ் ஆயிரும் நட்டமாயிடும்னு நினைச்சிட்டு தான் வந்து பிசினஸ் செய்ய மாட்டேங்கிறாங்களே தவிர, ஆனா எப்படி பிசினஸ் செய்யணுங்கிற ஒரு அந்த நிறைய கூட்டமைப்பு எல்லாம் இருக்கு மேடம். தொழில் கூட்டமைப்பு அந்த ஒவ்வொரு கருத்தரங்கத்தெல்லாம் நிறைய அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கலந்துக்கணும். எங்கெங்க எல்லாம் கருத்தரங்கம் நடக்குது, தொழில் சார்ந்த கருத்தரங்கம் எல்லாம் எங்க இதெல்லாம் நடக்குது, அது மூலமா நம்ம விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாவும் இவங்க தொழில் தொடங்கலாம் தைரியமா. ஓகேங்க மேம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் பயத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றீங்கல்ல. இப்ப உம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா படிச்சவங்களுக்கு அந்த பயம் இருக்கலாம். பண வசதி இல்லாதவங்க கூட நம்ம இந்த தொழில்ல இறங்கி ஒருவேளை லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம், அதையும் யோசிச்சு தானே செய்யணும். அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தொழில் முனைவோரா மாறணும்னா, உங்க அமைப்பு மூலம் நீங்க ஏதாவது செய்றீங்களா? அவங்களுக்கு கண் சொல்லுங்க. கண்டிப்பா மேம். எங்களுக்கு என்னன்னா, ஒரு புதுசா எனக்கு எதுவுமே தெரியலைங்க. தொழில பத்தியே எனக்கு தெரியலங்க. நம்ம என்ன செய்யலாம்ன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கு. ஐடியா இல்ல. அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒவ்வொருவரும் இந்த குரூப் மூலமா இணைஞ்சு ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்றாங்க, என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன பிசினஸ் இருக்குன்னு நம்மள சுத்தி என்னென்ன பிசினஸ் இருக்கு, என்ன மாரி பண்ணலாங்கிறது வந்து ஜூம் மீட்டிங் மாரி வைக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிறது. அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டால் புக்கிங் ஏதோ நீங்க சின்னதா தொழில் செய்றீங்கன்னா நீங்க செஞ்ச பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு வந்து ஸ்டால் புக்கிங்ல ஒவ்வொரு காலேஜோடைய நமக்கு அந்த அமைப்போட வேதா அமைப்போட ஒவ்வொரு காலேஜோட எம்ஓஇ போட்டிருக்கோம். அவங்க வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றது, அவங்கள வச்சு ஒர்க் ஷாப். இப்ப பாத்தீங்கன்னா நாப்கின் ட்ரைனிங் கொடுத்தா நாப்கின் ட்ரைனர் போவாங்க அந்த அது மூலமா. அப்புறம் அந்த சந்தைப்படுத்துறதுக்கு அந்த காலேஜ்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாள் ஒரு டேவை வச்சிருக்காங்க பொருட்களை சந்தைப்படுத்துறேன்னு. எங்க எல்லாம் நம்ம யாருன்னு நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு சந்தைப்படுத்திக்கிட்டே இருக்கோமோ அப்பதான் நாம வளருவோம். நம்ம பொருட்கள் வந்து எவ்வளவு பேருக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைவோம். ஓகேங்க மேம். இப்போ அதுக்காக அந்த வேதா அசோசியேஷன் நிறைய வந்து இது மாதிரியான உள்ள மார்க்கெட்டிங் டைப் கொடுக்கறோங்க. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறோம். எல்லா ட்ரைனிங்கும் நம்ம பயிற்சி தரோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான உள்ள ட்ரைனிங் இன்னைக்கு கூட ஊறுகாய் மேக்கிங் எப்படி போகுதுன்னு ட்ரைனிங் போயிட்டே இருக்கு. ஓகேங்க மேம். இப்ப வந்து தொழில் பயிற்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விரும்புறவங்க யார அல்லது எந்த நம்பர தொடர்பு கொள்ளணும்? அந்த நம்பர கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு உதவிகரமா இருக்குங்க மேம். கண்டிப்பா மேம். 8220 8220 260 260 342. 342 8220 260 342 சரிங்களா? ஆமா மேம். இந்த எண்ணில தொடர்பு கண்டா எல்லா விவரமும் கிடைச்சிடும் மேம். தொழில் சம்பந்தப்பட்டது. ஓகேங்க மேம். மேம் அப்படியே இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு உங்களோட அறிவுரையா, இல்லது ஒரு ஆலோசனையா ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா மேம். எல்லா இளைஞர்களுக்கும் சரி, இப்போ சோர்ந்து போயிடுறாங்க. சீக்கிரம் வந்து காசு பார்க்கணும், பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிறத கொஞ்சம் மாத்திக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கா பாக்குறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான இதா வந்து மைண்ட் செட்டை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனால வந்து நம்ம ஒரு நாள் கூட நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க கூடாது. நம்ம வந்து எப்படியாவது சம்பாரிச்சாகணும். சின்ன வேலையா இருந்தாலும் அத நான் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே சொல்லுவேன், பார்ட் டைம் ஒர்க் பாருங்க, படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஒர்க் பாருங்க அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். 4 காசு சம்பாதிக்கிறோம், ஒரு 100 ரூபாய் நம்ம கிட்ட வருமானம் வருது அப்படின்னா நம்ம திறமைய எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும்,
திறமைய வளர்த்துக்கிறதுக்கு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணினா மட்டும்தான் நம்ம கோல வச்ச முடியும். எங்கேயுமே நம்ம வந்து திறமைய வளர்த்துக்காம வெறும் பட்ட படிப்பு மட்டும் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி அது வந்து மட்டும் போதாது. நான் வந்து பிடெக் முடிச்சிருக்கேன், நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் அதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு திறமையா இருக்கீங்க, உங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டா உங்க மூலமா அந்த நிறுவனத்துக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி உங்களை வளர்த்துக்கணும். இப்ப இருக்கிற பிரசன்ட் வேர்ல்டுல வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நிறைய இப்ப என்ன தேவை, நம்ம நிறுவனத்துக்கு எங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம், நிறுவனம் என்ன எதிர்பார்க்கறாங்க, சொசைட்டிக்கு சமூகத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்திருந்தாதான் வரணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கில்ல டெவலப் பண்ணினா மட்டும்தான் இளைஞர்களுக்கு என்னைக்குமே வாய்ப்பு உண்டுங்கிறத நான் வந்து ஒரு சஜஷனா சொல்லிடுறேன் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். அப்புறம் எல்லா நேயர்களுக்கும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேம். பட்டாம்பூச்சி நேயர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேம். நன்றிங்க மேம். நன்றி மேம்.